ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் டால் பக்கோடா குழம்பு எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிளாஸில் கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 3 மணி நேரம் ஊறினா போதும். ஊறின கடலைப்பருப்பை எடுத்து நல்லா கொரகொரப்பாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது ஒரு ஸ்பூன் உப்பும் ஒரு ஸ்பூன் சோம்பும் போட்டு அரைச்சி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தேங்காய் அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3லேருந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்துன பிறகு அதையும் தனியாக அரைச்சி கோகோனட் பேஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. சட்டி நல்லா சூடேறட்டும். சூடேறின பிறகு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்த பிறகு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. 2 இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துன பிறகு 3 வெங்காயம் நல்லா பொடிசாக சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கிற வெங்காயத்தையும் நம்ம அதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரையும் நல்லா கலரி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் நல்லா கீறிட்டு 3 பச்சை மிளகாய் நல்லா கீறிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துன பிறகு ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் அதில் சேர்த்து நல்லா கலரி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 3 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. தக்காளி பழத்தை வந்து நல்லா பழமான தக்காளி எடுத்துக்கோங்க. அப்போ நல்லாயிருக்கும். நல்லா 3 தக்காளி பழத்தை பொடிசாக நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த தக்காளி பழத்தையும் நம்ம அதில் சேர்த்து மொத்தமாக நல்லா கலரி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கின இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட பச்சை மணம் போகிற வரையும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலர்ன பிறகு இன்னொரு ஸ்டவ்வில் வந்து எண்ணெய் கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து நம்ம பக்கோடா போடுறதுக்காக தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடேறட்டும். சூடேறின பிறகு நம்ம பக்கோடா போட்டுக்கலாம். அது நம்ம ஏற்கனவே கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 2லேருந்து 3 வெங்காயம், உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வெங்காயம் தேவையோ வெங்காயம் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு நம்ம ரவுண்டாக நம்ம பக்கோடா பிரித்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெஷ்ஷான ஒரு கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நம்ம அதுவும் ஒரு பக்கம் கலரி விட்டுக்கோங்க. கலர்ன பிறகு தயிர் கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 2.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டுக்கிட்டே எப்போவுமே குழம்புக்கு யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. அது ஒரு பக்கம் நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம பக்கோடா போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் இந்நேரம் சூடு ஏறியிருக்கும். எண்ணெய் சூடு பிறகு நம்ம பக்கோடா பிரித்து எடுத்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ நீங்கள் அவ்வளோ அளவுக்கு பக்கோடா செஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூடேறின பிறகு நான் உருண்டையாக பிடிச்சி நான் ஒன்று ஒன்றா போடுறேன் பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 6 போடுறேன். 6 போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இன்னொரு 6 போட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன். நீங்கள் அதே மாதிரி நீங்களும் உருண்டையாக போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சூப்பராக வரும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துன பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அரை மூடி தேங்காவும் கொஞ்சம் முந்திரி 4 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து சட்டியில் போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலர்ன பிறகு நம்ம பக்கோடாவை நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுருக்கிற பக்கோடாவை நம்ம அதில் சேர்த்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான பக்கோடா குழம்பு ரெடி ஆகிடும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். Of mine, what do you feel beside? I don't know where we're gonna fly like you did sometimes. Seeing eyes of mine, love, I wanna be strong, we're doing run. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அதை பாதியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை எலுமிச்சம்பழம் போதும். அதை நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. பிழிஞ்சிட்டு கலரி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பராக இருக்கும்.
ரைஸோடு சேர்த்து கலந்து சாப்பிட்டு பாருங்கள். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.